தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மாளியங்காடு கிராமத்தில் உள்ள மகாராஜா சமுத்திரம் காட்டாட்சி பகுதியில் பாலம் இல்லாததால் அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து அந்த பகுதி விவசாயிகளிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மாளியக்காடு கிராமத்தில் நிற்கிறோம். அதாவது இந்த பகுதியில் காட்டாற்று உள்ள பகுதியில் பாலம் இல்லாதனால இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அதாவது இந்த பகுதி மக்கள் பலமுறை இந்த அதிகாரிகளை மனு அளித்தும் இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது. சார் வணக்கம், உங்க பேர் என்ன? இந்த காட்டாற்று பாலம் இல்லாதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்பு இருக்கு? இந்த கிராமத்தை, இந்த பாலத்தை சுற்றி எத்தனை கிராமங்கள்? என் பேர் குமரவேல் சார். இது 4 கிராமம் சேர்ந்த பாதை. இந்த பாதை தான். இது இல்லைனாக்கா வாழ்வாதாரமே கிடையாது. எங்கள் மலையில் கிடையாது. ஆப்போசிட்ல கோயில் இருக்கு. 1250 ஏக்கர் ஒரு நிலம் இருக்கு. இந்த பாதைலாம் தண்ணி தான் போக முடியாது. சுற்றி 50 கிலோமீட்டர் சுத்தம் போகிற மாதிரி இருக்கும். பாதை இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு நெல் இருக்கவோ இல்லை ஒரு பயிர் இருக்கவோ எதுக்குமே போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆடு மாலை வந்து செத்துருக்கு. நிறைய ஆடு உள்ள செத்துருக்காங்க. மாடு செத்துருக்கு, மனுஷன் செத்துருக்காங்க. தண்ணி வந்து போக முடியாது. கிராமத்தில் அமைச்சது எல்லாருமே ஒவ்வொருத்தருக்குமே 50, 100 பணம் போட்டு கிராமத்து வாசிகளை போட்டு அமைச்சு கட்ட பாலம். இந்த பாலம் கவர்மெண்ட்ல இருந்து பண்ண கிடையாது. எங்களுக்கு இல்லை, நாங்களா போட்டது. ஒரு மழை பெஞ்சா அடிச்சுட்டு போயிடும். மறுபடியும் வசூல் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி செஞ்சு அதே மாதிரி அமௌண்ட் போகும் சார். மழை எல்லாம் தெரிஞ்சுன்னா அதாவது இந்த பாலம் வந்து உடைப்பறிப்புன்னு சொல்றீங்க. அதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்பு? என்ன பாதிப்புனா, எங்களுக்கு இந்த வந்து தண்ணி ஃபுல்லா ஏறின உடனே எங்க ஆள் உரம் கொண்டு போட முடியாது. அதே மாதிரி ஆளுகளை அழைச்சிட்டு போய் அங்கே விவசாயத்துக்கு வேலை பண்ணுறதுக்கு முடியாது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி 50 கிலோமீட்டர் வந்தாலும் அது சரிப்படி கொண்டு வந்து நம்ம நெல் நீரில் கொண்டு வர முடியலை. அதுக்கான இந்த அரசு கவனத்துக்கு முக்கியமாக கொண்டு போங்க இதை. அதே மாதிரி இன்னும் எங்களுக்கு வந்து தண்ணி வர்றதுக்கான சான்ஸ் கிடையாது. அது கடமடை பகுதியெல்லாம் தண்ணி வந்து சேராது. ஒரு ஏரி வந்து ஒரு 30-40 ஏக்கரில் ஏரி இருக்குது. அதுக்கும் தண்ணி வர சான்ஸ் இல்லை. இதை குறித்து தான் நாங்கள் வந்து 1994 நாங்கள் வந்து இது இறைவு பாசன திட்டத்தின் கீழே வந்து மனு கொடுத்துருக்கோம். அதுக்கும் சட்டப்படி யாரும் நடவடிக்கை எடுக்கலை, யாரும் கவனத்துக்கும் கொண்டு போகலை. இனி வரும் காலத்துக்கு இந்த அரசுனால் எங்களுக்கு இந்த ஏற்றெடுத்து இந்த மக்களுக்கு நல்ல வாய்ப்பு கேட்டுக்கிறேன். மாளியக்காடு பகுதியில் உள்ள இந்த ஆற்றுப்பாலத்தை பாலம் கட்டித்தர வேண்டும். இந்த பகுதி மக்கள் பல முறை, அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், பல முறை மனு அளித்து இதுவரைக்கும் இந்த பகுதி எந்த ஒரு அதிகாரி நடவடிக்கைகளும் கூறப்படுகிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த பகுதியில் பாலம் அமைக்க வேண்டும் என்பது பகுதி மக்களின் கோரிக்கை உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.